வருது 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 சொர்க்கத்தோட சேர்த்து வருது ஒரு விட்டு ஒரு வருது 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 நாடு மொத்தம் சுத்தி வருது நல்லவங்க தேடி வருது மொத்த மக்கள் வீடு வருது. எல்லோருக்கும் வணக்கம். சில நாட்களுக்கு முன்னால எனக்கு கோயம்புத்தூர்லேருந்து ஒரு அழைப்பு வந்தது. அனன்யாஸ் நானா நானியை நீங்கள் வந்து பார்க்கணும், டூர் த பேரடைஸ் அப்படின்னு ஒரு அழகான இன்விடேஷன் வந்தது. எப்படா போக போகிறோம், எப்போ அங்கே போய் எல்லாத்தையும் பார்க்க போகிறோம், த ஃபெசிலிட்டிஸ் வந்து இட்ஸ் சப்போஸ் பி த பெஸ்ட் இன் இந்தியா. ஸோ பார்க்கணுன்ற ஆர்வத்தில் இருந்தேன். ரொம்ப ரம்யமான அந்த மலை பிரதேசம், அதை பின்னாடி பேக்ரவுண்டில் பார்த்துக்கிட்டே வந்தோம். தென்னந்தோப்பு ரெண்டு பக்கமும் சின்ன கிராமத்துக்குள்ளே நுழைஞ்ச மாதிரி இருந்தது. அதுக்கு உள்ளே வந்த உடனே ஒரு பிரம்மாண்டமான ஒரு அமைப்பு. அங்கே உள்ளே இறங்கின உடனே ரத்த சாரதி, அதாவது கீதோபதேசம் பண்ணுற கிருஷ்ணர், அதுக்கப்புறம் அர்ஜுனர், அதை பார்க்கும்போது வேறு உலகத்துக்கு போயிட்ட மாதிரி இருந்தது. ஒரு ஃபிலசாபிக்கல் மட்டும் இல்லை, ஒரு சந்தோஷமான ஒரு உலகத்துக்கு போன மாதிரி இருந்தது. என்னை வந்து உள்ளே கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போய் ஃபஸ்ட்டு ஆஃபீஸ் அட்மினிஸ்ட்ரேஷனில் சொன்னாங்க என்ன மாதிரி இந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இது கிட்டத்தட்ட ஒரு 500 யூனிட்ஸ் அந்த ஃபேஸ் 3லேயே இருக்குது, எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறத சொன்னாங்க. அதற்கு பிறகு கோயில், எவ்வளோ அமைதியான ஒரு சூழ்நிலை. அங்கே இருந்தவங்க முகத்துல எல்லாம் ஒரு பிரகாசம், ஒரு சந்தோஷம் இருந்தது. நம்மலாம் சிட்டியில் இருக்கிறவங்க கோயிலுக்கு போகணும் அப்படின்னா முதல்ல நம்ம குழந்தைகளை கூப்பிடணும், இல்லை ஒரு டிரைவரை கூப்பிடணும், காரை எடுக்கணும், அந்த டிராஃபிக்கை கடந்து போகணும். அந்த டிராஃபிக்குள்ளே போய் அங்கே போனதுக்கப்புறம் அந்த செருப்பை எங்கே போட்டோம் அப்படின்றதுலேயே நமக்கு ஒரு பயம் இருக்கும். அங்கே உள்ளே போனோடனே திரும்பி அவசர அவசரமாக போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வரத்துக்குள்ளே கோயிலுக்கு போன மாதிரியே இல்லையே அப்படின்னு தோணும் ஒரு சிட்டியில் இல்லை ஒரு டவுனில் இருக்கிறவங்களுக்கு. ஆனால் இங்கே ரொம்ப அழகான ஒரு சூழ்நிலையாக இருந்தது. அது மட்டும் இல்லை, நான் கேள்விப்பட்டேன் அந்த கோயிலில் பிரசாதம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அப்படின்னுட்டு. அந்த பிரசாதத்தை டேஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. ஒரு உண்மை உங்களுக்கெல்லாம் நான் சொல்லணும், அனன்யாஸ் நானா நானிக்கு நான் முதல் தடவையாக வர்றதில்லை. இந்த டூர் த பேரடைஸில் நான் வந்திருக்கேனே தவிர ஒரு ஆர்டினரி சிட்டிசனாக சீனியர் சிட்டிசன் ஹோம்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு க்யூரியாசிட்டியில் நான் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடியே வந்திருக்கேன். போன வருஷம் ஒரு தடவை வந்தேன், அதுக்கு முந்தின வருஷம் இன்னொரு தடவை வந்தேன். இது வந்து 3வது தடவையாக நான் வந்திருக்கேன். அப்போ பார்த்தப்போ எனக்கு எவ்வளோ பிரமிப்பு இருந்ததோ அதே தான் இப்போவுமே இருக்குது. த ஹோல் கான்செப்ட் ஆஃப் சீனியர் சிட்டிசன் இட் செல்ஃப், எனக்கு வந்து அந்த ஃபிலாசபியே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நிறைய பேர் நம்ம வந்து ஒரு 20 வயசுலேருந்து ஒரு 50 வயசு வரைக்கும் ரொம்ப ஹார்டாக ஒர்க் பண்ணுறோம். ஒர்க் பண்ணும்போது சாப்பாடு எப்போ சாப்பிட்டோம், மற்ற அட்மாஸ்ஃபியர் எப்படி இருந்தது, ஒரு கோயிலுக்கு போனோமா அப்படின்லாம் பார்க்குறது கூட டைம் இல்லாமல் வேலை செஞ்சுட்டே இருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு 50 வயசானதுக்கப்புறம் ஒரு குவைட்டாக இருக்கும்போது திரும்பி இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் எடுத்துக்க முடியுமா அப்படின்றது மலைப்பாக இருக்கும். ஒரு சின்ன ஒரு ஸ்டே வந்ததுக்கப்புறம் திரும்பி இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் நமக்கா அப்படின்னு தோணும்போது வேறு என்ன அதர் ஆல்டர்னேட்டிவ் இருக்குது அப்படின்னா ஒன்றுமே இல்லை. ஸோ எப்போ உங்களுக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையோ அப்போ உங்களுக்கு ஃப்ரீடமும் இல்லாமல் போயிடும். ஏன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாம் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு நீங்கள் பாஸ் ஆன் பண்ணிட்டீங்க. இப்போ ஃப்ரீடம் அப்படிங்கிறது வந்து உங்கள் குழந்தைகளும் உங்கள் பேர குழந்தைகளும் உங்களுக்கு கொடுக்குறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா சாருஹாசனுக்கு 94 முடிஞ்சு 95 வயசு ஆக போகுது. எங்கள் அம்மாவுக்கு 90 வயசு ஆக போகுது. எங்கள் வீட்டிலே இருக்காங்க, 23 வருஷமாக எங்கள் கூடயே இருக்காங்க. ஆனால் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் முடியுமா? சான்ஸ் இல்லை. என் பையன்லாம் லண்டனில் படித்தவன், லண்டனில் தான் அவனுக்கு வேலை கிடைக்கும், இல்லை வேறு ஊரில் தான் கிடைக்கும். எனக்காக லண்டன் வேலையை விட்டுட்டு வந்து என்ன பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கக்கூடாது. ஸோ அந்த அளவுக்கு ஃப்ரீடம், அந்த அளவுக்கு ஒரு லிபரல் திங்கிங் வந்து எல்டர்ஸ்க்கு வந்தே ஆகணும். எனக்கு இங்கே வந்து நானா நானியில் பார்த்து அந்த ரெசிடென்ஸில் பார்த்தோன்னே அவங்க மேலே ஒரு பிரமாதமான ஒரு ரெஸ்பெக்ட். எல்லாரும் இங்கே இருக்காங்க, சந்தோஷமாக இருக்காங்க, நிம்மதியாக இருக்காங்க, என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. அட் த சேம் டைம் அவங்களுக்கு நம்ம இங்கே இருக்கோம் அப்படின்ற ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீலிங்கே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து இது ஓல்டேஜ் ஹோமே கிடையாது, இது வந்து ரிசார்ட் மாதிரி இருக்குது. அவங்கவுங்களுக்கு அவங்களோட ஃப்ரீடம். சில பேர் அழகான வில்லாவில் இருக்காங்க, சில பேர் கீழே மாடிலையும் இருக்கிற அந்த மாதிரி வில்லாவில் இருக்காங்க, சில பேர் ஃப்ளாட்ஸில் இருக்காங்க, ரொம்ப சௌகரியமாக ஈஸியாக மாடர்னாக இருக்காங்க. ஒரு கல்யாணத்துக்கு போன மாதிரி, ஒரு ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டிக்கு போன மாதிரி ஏர்லி மார்னிங், அதுவும் வாழையில் உட்காந்து ரொம்ப அழகான ஃபுட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிது. இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து பொங்கல் சாப்பிட்டோம். என்னோடய ஃபேவரட் ஃபுட்னால் எப்போவுமே தப்பு கண்டுபிடிப்போம். ஆனால் இது தப்பு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அந்த குக்கிங் ரொம்ப பிரமாதமாக இருந்தது. அதுக்கப்புறம் முன்னாடி நம்ம ஹெல்த்துக்காக வந்து பாயில்டு வெஜிடபிள்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொடுத்தாங்க. வடை ஒன்று இருந்தது, டேஸ்டி மட்டும் இல்லை, காரமும் நல்லா இருந்தது. சுள்ளுன்னு ஏறிச்சு, ஆனால் அளவாக மிதமாக இருந்தது. காஃபி வேணுமா, டீ வேணுமான்னு கேட்டாங்க.
காஃபி சாப்பிட்றவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறேன். டீ சாப்பிட்றவங்களுக்கும் நல்லா இருந்திருக்கும். ஆனால் நான் காஃபி, டீ 2மே சாப்பிட மாட்டேன். உடனே எனக்கு பூஸ்ட் வேணுமா, ஹார்லிக்ஸ் வேணுமான்னு கேட்டு கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஸோ அந்த மல்டிபிள் சாய்ஸஸும் இங்கே ரொம்ப நல்லாவே இருக்குது. தென் ஐ வெண்ட் அண்ட் மெட் த டாக்டர். இந்த டாக்டர் எனக்கு முன்னாடியே தெரியும். ஏன்னா எங்கள் ஃபேமிலியில் த்ரூ மேரேஜ் அவர் வந்து ஒரு ரிலேட்டிவ் தான். அவரோட இன்விடேஷனில் தான் நான் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்தேன். முதல் தடவை நான் வந்து அனன்யாஸ் நானா நானிக்கு வந்தப்போ எனக்கு ஒரு பெரிய ஷாக்கு. காரில் வந்துகிட்டே இருக்கோம். நிறைய ஹவுசஸோட மொட்டை மாடியில் டீனேஜர்ஸ், யங்ஸ்டர்ஸ், அதுக்கப்புறமா ரியலி ஸ்டைலிஷாக இருக்கிற நிறைய யங் குரூப் ஆஃப் பீப்புள் தான். பட் என்ன யங்ஸ்டர்ஸாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தா, நான் வந்தது ஜூலை அண்ட் ஆகஸ்ட். அமெரிக்காலேயும் யூரோப்லேயும் ஹாலிடே டைம். ஸோ எல்லா சில்ட்ரனும் கிராண்ட் சில்ட்ரனும் தன்னோட அப்பா அம்மாவையும் கிராண்ட் பேரண்ட்ஸையும் பார்க்க வந்திருக்காங்க. இங்கே என்ன அட்ராக்டிவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஃபார் எக்ஸாம்பிள் கேம்ஸ் நம்ம வந்து கேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரம் இருக்குது. ஒரு ஃபேமிலி வந்து என்னோட உட்காந்து கேரம் ஆடினாங்க. நானும் கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு அப்புறம் கேரம் போர்டை டச் பண்ணி அந்த ஸ்ட்ரைக்கர் எடுத்து காயினை பாக்கெட் பண்ணுற அந்த த்ரில் வந்து இட் வாஸ் எக்ஸ்ட்ராடினரி. இமேஜின் லைக் 22 வருஷம் ஆச்சு நான் ஒரு கேரம் போர்டை தொட்டு. அனன்யாஸ் நானா நானி எனக்கு ரிமைண்ட் பண்ணியிருக்கு, ஸ்மால் ப்ரெஷர் இன் லைஃப், இந்த ப்ளஷரெல்லாம் நீ மறந்து போயிருக்க, திரும்பி ஆரம்பி அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் செஸ் இருந்தது. அதுக்கப்புறம் தெர் வாஸ் ஒன் ஸ்ட்ரைக்கர், ஐ டோன்ட் நோ வாட் இட் இஸ் கால், ஸ்ட்ரைக்கர் பால் அப்படின்ட்டு. அது இந்த இதோட பிஆர் மேனேஜர் வந்து என்னோட ஆடினார். அதுக்கப்புறம் ஃபூஸ் பால்னு ஒன்று இருக்குது. அதை நான் ஜெர்மனியில் தான் பார்த்துருக்கேன் இதுக்கு முன்னாடி. இட்ஸ் லைக் அ ஃபுட்பால் மாதிரி கையால் ஹேண்டில் பண்ணி 2 teams ப்ளே. அண்ட் தெர் வாஸ் அ ஜிம் விச் வாஸ் ஃபேபியுலஸ். நானும் லாஸ்ட் டைம் இங்கே வந்தப்போ ஜிம்முக்கெலாம் போயிட்டு வந்தேன். அண்ட் தெர் இஸ் அ பியூட்டி பார்லர். விமென்னா பியூட்டி பார்லர் இருந்தால் அதில் இருக்கிற சந்தோஷமே தனி. அதுக்கப்புறம் மென்னுக்கு ஹேர் கட்டிங்க்கும் தனியாக ஒரு இடம்லாம் இருக்குது. இட் வாஸ் ரியலி ரியலி பியூட்டிஃபுல். ஸோ டாக்டரை போய் பார்த்தப்போ டாக்டர் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொன்னாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, 100 இயர்ஸில் இங்கே ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து பார்க்க வரும்போது எனக்கு இங்கே வலிக்குது அங்கே வலிக்குதுன்னு சொல்ல மாட்டார். உனக்கு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி பேசணுமா, நான் உனக்கு சொல்லிக் கொடுக்குறேன்னு சொல்லுவார். ஸோ அதனால் பிரெயின் இஸ் ஃபங்க்ஷனிங் ஹியர். ரிட்டையர்மெண்ட்டுன்றது ஒன்றுமே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ரிசார்ட் மாதிரி தான் இருக்குது. டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, எல்லா வசதியும் இங்கே இருக்குது. அப்பாயின்மெண்ட் கூட தேவையில்லை, ஜஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வந்தால் போதும் ஃபார் எனிதிங். அது மட்டும் இல்லை, 4 டாக்டர்ஸ் இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ப்ளஸ் 30 to 40 நர்சிங் ஸ்டாஃப் இருக்காங்க. இன்னொன்று டாக்டர் என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, சப்போஸ் யாருக்காவது ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்க்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் கண்டிஷன் இருந்ததுன்னா அவங்க தனியாக போக போகிறதில்ல. பட் இவங்க ஒரு நர்ஸை அனுப்புகிறாங்க கூட. டில்டா ஹாஸ்பிட்டல் பக்கத்துலேயே இருக்கிற அண்ட் பெஸ்ட் ஹாஸ்பிட்டல் இன் கோயம்புத்தூரோட டைப் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹெல்த் வைஸ் யூ ஆர் பர்ஃபெக்ட்லி சேஃப். நான் போனப்போ கூட எனக்கு வந்து பிளட் ப்ரெஷர்லாம் பார்த்தாங்க. எனக்கு வந்து நான் சொன்னேன் ஷூட்டிங் சமயத்தில் எனக்கு பிபி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குன்னு. அதெல்லாம் இல்லை, இந்த பல்ஸ் ரேட் தான் ஜாஸ்தியாக இருந்தது. ஸோ எனக்கும் ஒரு செக்கப்லாம் ஃப்ரீயாக நடந்தது. தீஸ் பீப்புள் ஆர் ரியலி பிளெஸ்ட் பிகாஸ் வாட் எவர் இஸ் டிஃபிகல்ட் இன் சிட்டிஸ் அண்ட் டவுன்ஸ் இங்கே வந்து ரொம்ப அனாயாசமாக ஈஸியாக நடக்குது. மெடிடேஷன் ஹால் இருக்குது. 2 ஹாலை நான் போய் பார்த்துட்டு வந்தேன். ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. மெடிடேஷனுக்கும் ஒரு வயசு இருக்கு இல்லையா, அந்த வயசில் இருக்கிறவங்களாம் சேர்ந்து உட்காந்து அங்கே மெடிடேட் பண்ணுறது பார்க்கும்போது ரொம்ப ரம்யமாக இருந்தது. அதே ஹால்ஸில் வந்து சம்டைம்ஸ் கர்நாடிக் மியூசிஷியன்ஸ் அண்ட் டான்சர்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டலிஸ்ட் எல்லோரும் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. சென்னையிலேருந்தும் சரி மற்ற ஊர்கள்லேருந்து வந்து பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. பியூட்டிஃபுல். தென் பியூட்டிஃபுல் ஸ்விம்மிங் பூல். நான் தான் கேட்டேன், ஸ்விம்மிங் பூலில் மென்க்கு ஒரு டைம் இருக்கா, விமென்க்கு ஒரு டைம் இருக்கா? ஸோ சங்கோஜம் இல்லாமல் போகலாம். சங்கோஜப்படணும்னு நான் சொல்லலை, பட் இருந்தாலும் விமென் வில் பி மோர் கம்ஃபர்டபுள். அவங்க எல்லாம் சேர்ந்து ஸ்விம் பண்ணும்போது அங்கே இன்ஸ்ட்ரக்டரும் இருக்காங்க. டெப்த்தும் ஜாஸ்தி இல்லை, பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஒரு டால்ஃபினோட ஒரு ஸ்டாச்சுவோட, நம்ம சிட்டியில் இருக்கிற மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் அதில் தண்ணி அப்படிலாம் கிடையாது. எல்லாத்தையுமே ஒரு கலை அம்சமோட பண்ணியிருக்காங்க. வெஸ்டர்ன் காட்ஸ், அந்த மேற்கு தொடர்ச்சி மலையோட அந்த அழகு, அந்த பேக்ரவுண்ட், எல்லா பக்கமும் மரங்கள், அப்புறம் செடி கொடிகள், தென்னந்தோப்பு எல்லாத்தையும் தாண்டி உள்ளே வந்தால் இவங்க க்யூரேட் பண்ணியிருக்கிற கார்டன்ஸ் கூட ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அந்த கார்டனில் ஈவினிங் ஆனால் எல்லோரும் வந்து உட்காந்து என்ஜாய் பண்ணுறது, சம் பர்த்டேஸ் அங்கே செலிப்ரேட் பண்ணுற அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கூட பார்க்குறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சிது. ஆயுர்வேதிக் ஸ்பா இங்கே இருக்குது, மெடிசன்ஸும் அங்கே இருக்குது. இட் இஸ் பியூட்டிஃபுல். ப்ரொஃபஷ்னல் ஆயுர்வேதிக் மசாஜ் தெரபிஸ்ட்டும் இங்கே இருக்காங்க. இங்கே இருக்கிற அவங்களோட மூவி தியேட்டரை எனக்கு காமிச்சப்போ அப்படியே அசந்து போயிட்டேன். நம்ம வந்து எஸ்கேப் அண்ட் சத்யம் அந்த மாதிரி, அந்த மல்டிப்ளெக்ஸ் மாதிரி அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டுக்கு புத்தோஸ் ரெட் சீட், அந்த ரெட் கார்பெட்டோட வெல்கமோடு இருக்கிற அந்த ஆடிட்டோரியம், அந்த மூவி தியேட்டரை பார்த்து நான் செஞ்சுட்டேன். போன தடவை நான் வந்தப்போ பாகுபலி போட்டாங்க, இந்த தடவை நான் வந்தப்போ இப்போ தான் அமரன் போட்டாங்கன்னு சொன்னாங்க.
எல்லாமே லேட்டஸ்ட்டாக இருக்குது, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இமேஜின் நமக்கு தெரிஞ்சவங்களோட, நம்மளோட நெய்பர்ஸோட அத்தனை பேரோடையும் ஒரு படம், அதுவும் நமக்கு பிடிச்ச படத்தை பார்க்கும்போது இருக்கிற சந்தோஷம். வெளியில் உட்காந்து அந்த படத்தை டிஸ்கஸ் பண்ணலாம். எல்லாருமே ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிடையாது, ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியும். த ஆடிட்டோரியம் இஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஃபிலிம் பீப்புள் நமக்கு கூட இவ்வளோ அட்ராக்டிவான, இவ்வளோ ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் தியேட்டர் இல்லையே. பட் இங்கே அவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க. பிகாஸ் தே நோ ஹவு டு ரெஸ்பெக்ட் சீனியர் சிட்டிசன்ஸ் இன் அனன்யாஸ் நானா நானி. இன்னொரு விஷயம், பேட்மிண்டன் கோர்ட் அப்படியே எட்டி பார்த்துட்டு நான் வந்து பார்க்காத மாதிரி போனேன். ஏன்னா ஸ்போர்ட்ஸு ஓகே, சின்ன வயசில் ஆடிருக்கோம், இப்போ நமக்கு வேணுமா அப்படின்ற மாதிரி தாண்டி போனப்போ உள்ள ஒருத்தர் வந்து என்னை கூப்பிட்டாரு. தமிழில் ஒருத்தர் கூப்பிட்டாரு, வாங்க. இங்கிலீஷில் ஒருத்தர் கூப்பிட்டார், ப்ளீஸ் கம்னு. தெலுங்கில் ஒருத்தர் கூப்பிட்டாரு, ஏவண்டி சுஹாசினி காரு వచ్చేయండి அப்படின்னோடனே, ஆஹா இத்தனை லாங்குவேஜ் பேசுகிறவங்க. ஹிந்தியில் ஒருத்தவங்க கூப்பிட்டாங்க. ஸோ 4 லாங்குவேஜ் என்னை கூப்பிட்ட உடனே உள்ளே போய் பார்த்தேன். மீர் ஆடாலி மாத்தோ, யூ ஹாவ் டு ப்ளே வித் அஸ்னோடனே என்னை வந்து ஷட்டில் காக் ஆட வச்சாங்க. இன்னைக்கு நானாக விரும்பி போய் நான் உங்களோட ஆடலாமா அப்படின்னு கேட்டேன். இமேஜின் எவ்ரி ஈவினிங் இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு சூழ்நிலையில் போய் நம்ம வந்து பேட்மிண்டன் ஆடினோன்னா நம்ம சாப்பிட்ட சாப்பாடும் டைஜஸ்ட் ஆச்சு, அந்த கேலரிஸும் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷமும் நமக்கு இருக்கும். பர்டிகுலர்லி இந்த ஷட்டில் காக் குரூப், அதுவும் வேறு அவங்களுக்குள்ள டோர்னமெண்ட்லாம் இருக்குமா. ஒரு ஃபேஸ்க்கும் இன்னொரு ஃபேஸ்கில் இருக்கிறவங்களுக்கு கூட இன்னும் இன்டர் ஃபேஸ் காம்படிஷன்லாம் இருக்கும். ஸோ ப்ரொஃபஷ்னலாக அவங்க எல்லோரும் காம்படிஷன் வச்சுக்கிறத பார்க்கும்போது இது நிச்சயமாக ரிட்டையர்டு கம்யூனிட்டியும் கிடையாது, இட்ஸ் சீனியர் சிட்டிசன் கம்யூனிட்டி கிடையாது, இட் இஸ் ஆக்டிவ் அண்ட் அப்சல்யூட்லி அத்லெட்டிக் கம்யூனிட்டி அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இப்போ நம்ம உட்காந்துருக்கிறது வந்து கேஃபெட்டீரியா. ஸோ ட்ரெடிஷ்னல் வாழை இலையில் நம்ம சாப்பாடு மட்டும் இல்லை, இந்த கொஞ்சம் மாடர்னாக பர்கர்ஸ் அண்ட் பீட்சாஸ் அண்ட் ஃப்ரைஸ் அப்படின்லாம் இருக்கிற மாதிரி ஒரு ஈவினிங் ஸ்நாக் வேணும் அப்படின்னா எல்லோரும் இங்கே வராங்க. I see a lot of young people also joining them. It's so beautiful, the choices are excellent. It's really planned so well. ஒரு கல்யாண சாப்பாடு மாதிரி தான் இருக்குது. நான் ஏற்கனவே லஞ்சு சாப்பிட்டதுனால சொல்கிறேன். பலன்னு வெள்ளையாக இருக்கிற அந்த அரிசி சாதம், அதுக்கப்புறம் வாசனையாக இருக்கிற ஒரு சாம்பார், அப்புறம் மைல்டாக அட் த சேம் டைம் இன்வைட்டிங்காக இருக்கிற ஒரு ரசம், அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்டிங்காக 2 காய்கறி, பக்கத்தில் நெய்யும் உண்டு, நல்லெண்ணெயும் உண்டு, ஊறுகாயும் உண்டு, பொடியும் உண்டு. இந்த மாதிரி நிறைய சாய்ஸஸோட தயிரோட அந்த இந்த லஞ்ச் மெனுவை பார்க்கும்போதே ரொம்ப நல்லா இருக்குது. நான் எப்போவோ முடிவு பண்ணிட்டேன், என்னோட 70வது வயசில் நான் வந்து அசிஸ்டட் லிவிங்கில் இந்த மாதிரி தான் இருக்க போகிறேன் அப்படிங்கிறத நான் முடிவு பண்ணிட்டேன். நிறைய பேர் வந்து ஆச்சரியப்படுவாங்க, 1000 வசதி இருக்குது உங்களுக்கு, ஏன் நீங்கள் வந்து ரிட்டையர்மெண்ட் ஹோமுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு. நான் சொன்னேன், நான் ரிட்டையர் ஆகணும்னு நினைக்கிறது வந்து என்னோட தொழிலிருந்து மட்டும்தான், வீட்டு பொறுப்புகள்லேருந்து எனக்கு ரிட்டையர்மெண்ட்டே கிடைக்காது. அதனால் நான் மாதிரி ஒரு இடத்துல வந்து தங்கினேன்னா என்னோடய தொழிலை நான் கண்டினியூ பண்ண முடியும். பட் வீட்டில் இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எனக்கு தேவையில்லை. ஏன்னா எல்லாமே இங்கே ஒரு கெஸ்ட்டு மாதிரி, அதித்தி தேவோ பவா மாதிரி எல்லாமே பார்த்துக்குவாங்க. என்னோடய வீட்டோட க்ளீனிங், என்னோடய சாப்பாடு, என்னோடய ஹெல்த்து, ப்ளஸ் லாண்ட்ரி. அண்ட் எனக்கு வந்து ஜிம்முக்கு போகணுன்னா அந்த வசதி இருக்குது, சினிமா பார்க்கணுன்னா வசதி இருக்குது. அண்ட் ஐ திங்க் ஒன்ஸ் இன் அ வைல் ஒரு வேனில் எல்லோரும் ஆர்கனைஸ் பண்ணி பிக்னிக்லாம் கூட போகிறாங்க. ஒரு 10-15 பேராக சேர்ந்து பிக்னிக் போகிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது வை நாட், ஏன் நம்ம பழையபடி என்னோடய மகன் சாகிற வரைக்கும் என்னை பார்த்துக்கணும், எனக்கு வந்து கொல்லி போடணும், இதெல்லாம் வந்து அந்த காலம். இப்போ வந்து எலக்ட்ரிக்கல் கிரிமட்டோரியம் இருக்கிற இடத்துல வந்து பாரம்பரியத்தை வச்சுக்கலாமே தவிர பிடிவாதத்தை வச்சுக்கக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. சில மாதங்களுக்கு முன்னாடி நானும் என்னோடய ஹஸ்பண்டும் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தோம். அப்போ ரைட்டர் சிவசங்கரி எங்கள் பக்கத்தில் உட்காந்துருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு விழா இருக்குது, ஒரு சீனியர் சிட்டிசன் ஹோமில் ஒரு விழா இருக்குது. ஆனால் அதில் அவங்க தங்கலை, அதை ரெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. நான் அவங்கக்கிட்ட முன்னாடியே பேசியிருக்கேன், எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அவங்க வந்து கேட்டாங்க. நான் சுஹாசினி கேட்டப்போ அவங்க அப்பா அம்மாவை கேட்குறாங்கன்னு நினச்சேன். ஆனால் அவங்க சொன்னாங்க எனக்குன்னு சொன்னாங்க. உண்மையா மணின்னு சொல்லி என் ஹஸ்பண்டை கேட்டப்போ ஆமாம் அவள் சொல்லிட்டு தான் இருக்கா. ஸோ நீங்களும் அங்கே போவீங்களான்னா, அவள் கூப்பிட்டா எப்போவாது போய் தானே ஆகணும் அப்படின்னோடனே அவங்க அப்படியே திகைத்து போயிட்டாங்க. அவங்க சொன்னது என்னென்னா, நீங்கள் சுஹாசினியும் மணியும் சீனியர் சிட்டிசன்ஸ் ஹோமில் இருந்தாங்கன்னா இது உலகத்துக்கே ஒரு உதாரணமாக இருக்கும். எல்லாம் இருந்தாலும் இது ப்ரிஃபர்டு செட்டில்மெண்ட், ப்ரிஃபர்டு ஹோம் அப்படிங்கிறத வந்து ஆணித்தரமாக நீங்கள் 2 பேரும் அக்ரி பண்ணிங்கன்னா சொல்லலாம். நிச்சயமாக எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுன்னு சொன்னாங்க. எனக்கு அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் இதை வந்து ரொம்பவே ஆழமாக பதிஞ்சது எனக்கு. தட் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனில் இருக்கிறவங்க எல்லாருமே should opt for something like this, because எவ்வளோ நாளைக்கு நம்முடைய குழந்தைகள் நம்மளை பார்த்துக்குவாங்க, அவங்களோட குழந்தைகள் அவங்களோட எதிர்காலத்தை பார்க்க வேண்டாமா? ஸோ நம்மளை பார்க்குறதுக்கு இப்படி ஒரு நல்ல வசதி இருக்கும்போது why not use it, and also so much fun. இங்கே இருக்கிற பெண்களெல்லாம் பார்த்தேன், ரொம்ப ஜாலியாக இருக்காங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, அண்ட் ஃபுல் ஆஃப் லைஃப். ஒரு எனர்ஜெட்டிக்காக எந்தூசியாஸ்டிக்காக இருக்காங்க. யார் முகத்துலேயும் ஒரு சின்ன வருத்தம்லாம் வெளியில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியுதே தவிர இங்கே இருக்கிறவங்க வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க.
ஐ பிலீவ் எக்ஸ் சீஃப் செக்ரட்டரிஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ் வந்து இங்கே இருக்காங்க. இமேஜின் நம்ம போய் அவங்கக்கிட்ட எவ்வளோ விஷயங்களை வந்து அவங்கக்கிட்ட இருந்து கற்றுக்கலாம், எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அதுவும் கேரளாலேயும் ஆந்திராலேயும் சீஃப் செக்ரட்டரியாக இருந்தவருக்கு எவ்வளோ லைஃப் நாலேஜ் இருக்கும். இங்கே இருக்கிறவங்கெல்லாம் அந்த வகையில் வந்து கொடுத்து வச்சவங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ஈவினிங் அவரோட ஒரு டீ உட்காந்து சாப்பிட்டா அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து ஒரு 10% நம்ம கேட்டோம்னா நாலேஜ் அண்ட் விஸ்டமில் எங்கேயோ போயிடுவோம். ஸோ மை சாய்ஸ் வில் பி, மை ரியல் சாய்ஸ் ஆல்வேஸ் வுட் பி a retirement home like Ananya's Nana Nani. I'm very, very sure about it. In 35 years, he's always been there for me. His love and respect only grows stronger with each day. Many say life slows down after retirement, but for us, it's quite the opposite. Just like Ananya's Nana Nani, every moment feels better than the best. Our bond grows stronger with every sunrise. It's a paradise where every day is better than ever. The divine presence remains constant, but our connection feels even more profound. Here, the care and the service are unwavering, with an added touch of sophistication and warmth. There's solace in a love that remains unparalleled. Whether it's relaxing in a spa, an evening at the theatre, or a round of golf, joy is constant amidst refined luxury. Within every corner of Ananya's Nana Nani, love enhances our lifestyle. The paradise remains unchanged. But here, your lifestyle will be better than ever before. Come, where exclusivity meets real premium villa living. Ananya's Nana Nani, Coimbatore. A paradise for senior citizens. Come, experience life at its best.